இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு சொல்ற ஒரு விஷயம் தான், என் பசங்களுக்கும் சொல்ல ஒரு விஷயம் தான். கல்யாணம் ஆச்சு அப்படின்னா நீங்க 2 பேரும் சண்டை போடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்றதுலாம் தெரியாது. ஆனா உங்களை நம்பி ஒரு குழந்தை அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா யூ போத் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா எங்கேயுமே வந்து மேல் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இருக்காங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து லேடிஸ் தான் வந்து குழந்தைங்களை கேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த இது வந்து குழந்தைங்களுக்கு அந்த ஒரு பெயின் கொடுக்காதுங்க. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் என் ஹஸ்பண்ட் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னோடனே என் பிள்ளைங்களுக்கு என்னாலையும் அப்படி இருக்கக்கூடாது. என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல எஜுகேஷன் நல்லா கொடுக்கணும், நல்ல ஒரு லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து அந்த ஃபோக்கஸ்ல தான் இருந்தேன். அதுக்கு இந்த காசு பத்துமா, இன்னைக்கு இந்த மாசம் 20,000 ரூபாய் நான் சம்பாதிச்சேன்னா அந்த அந்த டயத்துல ஃபர்ஸ்ட் என்னோட சேலரி வந்து 3,000 தான். இது போதுமா அப்படின்னு நினைச்சேன்னா இல்ல, ஏதாவது சம்பாதிக்கணும், வேற ஏதாவது பார்க்கணும். அப்புறம் 5,000 ரூபாய், அப்புறம் 7,000 ரூபாய். அப்படியே ஒவ்வொரு மந்த்தும் எனக்கு நானே கோல் வச்சு டார்கெட் பண்ணி மூவ் பண்ணுவேன். என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம், அப்படியே மூவ் பண்ணுவேன் நான். ஸோ என் பசங்களை வந்து லக்ஸரியா கொஞ்சம் ஸ்மைலோட, அவங்க எப்பவுமே அப்பா இல்லை அப்படின்ற அந்த ஃபீல் இல்லாம ஹாப்பி. அவங்களுக்கு என்ன வேணும் அந்த அந்த டயத்துல, நல்ல எஜுகேஷன் வேணும், நல்ல பிளே பண்றதுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் வேணும். ஸோ இவங்க வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்து சண்டை போட்டு அந்த ஒரு அட்மாஸ்பியர் கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காகவே நான் வந்து என்னை நான் டெவலப் பண்ணிட்டு என் பிள்ளைங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை நான் க்ரூம் பண்ணேன்.